அப்போ தொழுகைக்கு ஒரு பேணுதல் இருக்கு. அந்த பேணுதலோடு அந்த தொழுகையை நிறைவேற்றினாதான் அந்த தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்குவான். நோன்பு வைக்கிறோம், நோன்புக்கு பேணுதல் இருக்குது, அது அல்லாஹ்வுடைய கட்டளை. பரவான நோன்பு ரமலான் மாதத்துல வைக்கக்கூடிய நோன்பு அல்லாஹ்வினுடைய கட்டளை. அதை நோன்பு வைப்பது பெறுதல்ல, அந்த நோன்பை பேணுதலான முறையில முறையாக என்ன செய்யறது, நிறைவேற்றுவது. தான தர்மம் வழங்குவது, ஜக்காத்து கொடுப்பது, சதக்கா கொடுப்பது, இது மாதிரி எந்த அமல்களை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஹஜ்ஜு செய்வது வரையிலுமே இதெல்லாம் அல்லாஹ்வினுடைய கட்டளைகள். இதையெல்லாம் நிறைவேற்றுவது என்பது நிறைவேற்றலாம், ஆனால் அதை முறையாக நிறைவேற்றுவதுதான் அல்லாஹ்விற்கு பிரியமானது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். யார் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை முறையாக சரியாக நிறைவேற்றுகின்றார்களோ அவர்களை நாளை மறுமை நாளையில எல்லாம் வல்ல இறைவன் நல்லவர்களோடும் இறை நம்பிக்கையாளர்களோடும் சேர்த்து வைப்பான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள்.